சோகமா இருக்க? ரொம்ப பயமா இருக்கு ஸ்வேதா. ஏன், என்னாச்சு? நான் ஏதோ ஏசப்பாக்கு விரோதமா பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஸ்வேதா. 2 மாசமா ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபிச்சிட்டு இருக்கேன். அதை ஏசப்பா கேட்டவதே இல்லை, பதிலே கொடுக்கல ஏசப்பா. ஐயோ வினு, நம்ம கிறிஸ்டியன், ஏசப்பா சொல்லியிருக்காங்க என் மேல விசுவாசம் வைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம விசுவாசத்தை நம்பிக்கையில வச்சா என்னனாலும் முடியும். தெரியும் ஸ்வேதா, நீ சொல்றது கரெக்ட் தான். என்ன எனக்கு எல்லாமே விட்டுறலாம் போல இருக்கு ஸ்வேதா. ஐயோ வினோ, ஏசப்பா சொல்லியிருக்காங்க கதைகள விசுவாசம் கூட என் மேல இருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. நீ விசுவாசம் பெருசா வைக்கணும்னு இல்லை, சின்சியரா இருந்தாலே ஏசப்பாக்கு போதும். அது புரியுது ஸ்வேதா. சரி, நான் இன்னும் ஏசப்பா என் ஜெபத்தை கேட்பான்னு நம்புறேன். நான் இன்னும் ப்ரேயர் பண்றேன். இன்னும் நிறைய ஜெபம் பண்ணணும். நான் that's the spirit வினோலின். அது மட்டும் இல்லை, நம்ம விசுவாசம் கண்ணால பார்க்கறதுனால மட்டும் இல்லை, கண்ணால பார்க்காட்டியும் நம்ம அதுல விசுவாசம் நம்பிக்கையும் வைக்கிறது தான் எல்லாமே இருக்கு. என்ன பிள்ளைகளா, நீங்களும் என்ன மாதிரி விசுவாசம் இல்லாம இருந்தீங்கன்னா இந்த சண்டே கிளாஸ் நம்மளுக்காக தான். வெல்கம் டு ஆர்பிடிஎம் சண்டே கிளாஸ். இன்னைக்குள்ள டாபிக் விசுவாசம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா நன்றி ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்ததுக்காக. ஆன்லைன் சண்டே கிளாஸ் டாபிக் ஒப்பு கொடுக்குற ஏசப்பா, விசுவாசம் ஆண்டவரே, ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்க ஏசப்பா ஆண்டவரே, ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்க ஒப்பு கொடுக்குற ஏசப்பா, ஆஃப்லைனில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் கத்தாவே ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஏசப்பா. டான்ஸ், ஸ்டோரி, வசனங்கள் ஆண்டவரே ஏசப்பா, ஆவியானவரே உதவி செய்யணும் ஜெபிக்கிறோம். ஒரு வல்லமை, துன்பத்தில் கூட நிலைத்திரும் நம்பிக்கை. இயேசுவை நம்பினால் பயமில்லை, அவர் கைப்பிடித்தால் வீழ்வதில்லை. இயேசுவை விசுவாசம் வைக்கும் நாம் வெற்றி காண்போம் நாளும் தினமும். ஒரு வல்லமை, துன்பத்தில் கூட நிலைத்திரும் நம்பிக்கை. இயேசுவை நம்பினால் பயமில்லை, அவர் கைப்பிடித்தால் வீழ்வதில்லை. இயேசுவை விசுவாசம் வைக்கும் நாம் வெற்றி காண்போம் நாளும் தினமும். ஹலோ பிள்ளைகளா, வெல்கம் டு ஆர்பிடிஎம் சண்டே கிளாஸ். உங்க எல்லாரையும் இந்த ஆர்பிடிஎம் சண்டே கிளாஸ்ல அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு எவ்வளவு அழகான டாபிக் பாத்தீங்களா, விசுவாசம். சரியா? அப்போ இந்த பைபிள்ல முழுசும் விசுவாசத்தை குறிச்சு ஆண்டவர் அப்பா பைபிள் முழுசுமே என்ன இருக்கு, விசுவாசமா தான் இருக்கு. விசுவாசமா இருந்தா பின்னாடியை ரசிப்பாங்க. விசுவாசிச்சு மலையை பார்த்து பெயர்ந்து போனா அது பெயர்ந்து போயிரும். நோய்வாய் இருக்கும்போது விசுவாசமா இருந்திருந்தா அது குணமாயிருது. பாத்தீங்களா, ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த விசுவாசத்தை குறிச்சு. ஆனா நம்ம கிட்ட விசுவாசம் இருக்கா, அதைத்தான் இன்னைக்கு நம்ம சண்டே கிளாஸ்ல பார்க்க போறோம். சரியா? இன்னைக்கு இந்த விசுவாசத்தை குறிச்சு உங்களுக்கு நான் ஸ்டோரி சொல்ல போறேன். எல்லாருக்கும் என்ன ஆகும், சில பேருக்கு உடம்பு சரியில்லாம ஆகும், சில பேருக்கு காய்ச்சல் வரும், சில பேருக்கு தலைவலி வரும். ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா கிட்ட ஊக்கமா என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அழுவாங்க, உபவாசம் போடுவாங்க. ஏசப்பா எப்படியாவது என் பிள்ளைய சரி பண்ணிருங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அப்படிதானே பிள்ளைங்களா? அதே மாதிரி இப்போ உங்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அப்படிதானே? ஆனா இன்னைக்கு நம்ம பைபிள்ல இருந்து ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். சரியா? இப்போ நம்ம எல்லாரும் எந்த காலகட்டத்துல இருக்கோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துலயும் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டத்துல நம்ம இருக்கோம். சரியா? ஏசப்பா என்ன பண்றாங்க, ஒரு தேசத்துக்கு, ஒரு பட்டணத்துக்கு ஏசப்பா சுவிசேஷம் பிரசங்கிக்க போறாங்க. சரியா? அது தீரு சீதோன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு, என்ன பட்டணத்துல என்ன பண்றாங்க, ஏசப்பா சுவிசேஷம் அறிவிக்க கடந்து போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் ஏசப்பா போற வழியில குணமாக்குவாங்க,
பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. சில நபர்களை குறிச்சு ஏசப்பா ஒரு வார்த்தைகளை சொல்லுவாங்க. சில நபர்களை குறிச்சு விசுவாச அறிவு ஒரு வசனத்தை சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு சொஸ்தமாகும். சரியா? இப்போ இந்த தீரு சீதோன் பட்டணத்துல ஏசப்பா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்கு. நீங்க எல்லாரும் கவனமா இந்த கதை கேட்கணும். சரியா? ஏசப்பா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடி எல்லாரும் என்ன இருக்காங்க? சீஷர்கள் எல்லாருமே இருக்காங்க. அப்ப ஏசப்பா பின்னால ஒருத்தி யாரு வாரா? ஒரு ஸ்திரீ ஓடி வாரா. அந்த ஸ்திரீ யாரு தெரியுமா? அந்த ஸ்திரீயோட பேர் குறிப்பிடப்படலை. ஆனா அந்த ஸ்திரீயோட எப்படி அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அது ஒரு கானானிய ஸ்திரீ அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? அந்த கானானிய ஸ்திரீ ஏசப்பா கிட்ட போறாங்க. பெரிய சொல்லுதாங்க, ஐயா போதகரே, என் பிள்ளை கொடிய பிசாசினால் அவதிப்படுறாங்க, தயவு செய்து நீங்க குணப்படுத்துங்க அப்படின்னு. அப்போ இந்த குணப்படுத்துதல் இருக்கு தெரியுமா? நோயை மட்டும் குணப்படுத்த முடியாது. சில பேருக்கு காயங்கள் மட்டும் குணமாகாது. சில பேருக்கு நோய்கள் மட்டும் குணமாகாது. சில பிசாசு பிடியில இருக்கும்போது அதை என்ன கொடுக்கும்? நமக்கு பிசாசு வேதனையை கொடுக்கும். அதே மாதிரி தான் அவங்க மகளுக்கு என்ன பண்ணுது? ஒரு பிசாசு பிடிச்சி அந்த மகளை ரொம்ப வேதனைப்படுத்துது. உடனே அவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க? ஏசப்பாட்ட கண்ணீரோடு போய் சொல்றாங்க, நம்ம ஏசப்பா மனதுருகிற தேவன், அப்படிதானே? அப்ப நான் அதை வாசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நினைச்சேன், அடுத்த வசனத்துல எப்படியும் ஆண்டவர் போய் இறங்கி என்ன சொல்லிடுவாரு? வா, உன் மகா, உன் விசுவாசம் முன்னே ரட்சிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா ஏசப்பா ஒண்ணுமே சொல்லல. அவங்க போக்குல போயிட்டாங்க. போகும்போது ஏசப்பா சொல்றாங்க, என்னது, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மட்டும்தான் வந்தேனே தவிர வேற யாருக்காகவுமே நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஏசப்பா நடந்து போயிட்டாங்க. அந்த வசனத்தை படிச்ச உடனே எனக்கு ரொம்ப ஷாக். ஒரு நாளுமே ஒரு ஸ்திரியை பார்த்துமே ஆண்டவர் இப்படி சொல்ல மாட்டாங்களே. புறஜாதிகளுக்குமே மனம் இறங்குற தேவனாச்சே நம்ம ஆண்டவர், எப்படி இப்படி ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாருன்னு அதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்தா அந்த கானானியா ஸ்திரீ சொல்றாங்க, ஐயா எனக்காக இறங்குங்கய்யா அப்படின்ட்டு வருந்தி கேட்டுக்கொண்டானாம். சீஷர்கள் எல்லாருமே இயேசுவை பார்த்து சொல்றாங்க, ஐயா அந்த ஸ்திரீ உங்க பின்னாலே வாரா ஐயா, கொஞ்சம் பாருங்க அப்படின்ட்டு. உடனே ஏசப்பா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியுமா அப்படின்னு ஏசப்பா கேட்டுட்டாங்க. உடனே அந்த ஸ்திரீக்கு அவ சொல்றா, மேஜையில டேபிள்ல இருந்து விழுகிற அந்த அப்பம் துண்டு இருக்குல்ல, அது நாய்க்குட்டி கூட எடுத்து திங்குமே ஏசப்பா அப்படின்னு அந்த ஸ்திரீ கெஞ்சுறாங்க. உடனே ஏசப்பாக்கு என்ன ஆயிட்டு, உடனே அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல திரும்பி பார்த்து சொன்னாங்களாம், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது அப்படின்னு சொன்னாங்களாம். பாத்தீங்களா பிள்ளைங்களா? சொன்ன மாத்திரத்துல அந்த மகள் கொடிய வியாதியா இருக்கிற அந்த மகளை ஆண்டவர் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன ஆயிட்டு அப்படின்னா குணமாயிட்டு. அப்போ ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது அப்படின்ற வார்த்தை அந்த ஸ்திரீயை தான் பர்டிகுலரா பார்த்து சொல்றாங்க. இப்போ நம்ம இப்போ நமக்கு ஒன்று தேவைப்படுது. சரி, இப்போ ஒரு பார்பி டால் செட்டே இருக்கட்டுமே, ஒரு 2000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். நம்ம உங்க அப்பா கிட்ட போய் நீங்க எவ்வளவு நேரம் கேட்பீங்க? அடம் பிடிப்பீங்க, அப்பா வாங்கி தாங்கப்பா, அழுவீங்க, 2 டைம் சாப்பிடாம கூட இருப்பீங்க. ஆனா நம்ம அப்பா நமக்கு இறங்கி வாங்கி தருவாங்களா? பைசாவே இல்லம்மா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆயிரும், நம்மளே அதை கன்வின்ஸ் ஆயிடுவோம், சரி இருக்கட்டு பரவாயில்ல. ஆனா நம்ம விடாப்படியா கேட்கும்போது நம்ம அப்பா என்ன பண்ணுவாங்க? நமக்கு வாங்கி தருவாங்க, அப்படிதானே? குறைஞ்சது அந்த 2000 ரூபாய் பொருளுக்காக வேண்டி நம்ம எவ்வளவு பிரயாசப்படுறோம். சரியா? அதே மாதிரிதான் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிடுவோம்? அமைதியாகவும் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம அப்பா என்ன பண்ணுவாங்க? நமக்கு சர்ப்ரைஸாக அந்த கிஃப்ட்டை வாங்கி கொண்டு வந்து தருவாங்க. அந்த டைம்குள்ளே நம்ம மறந்து கூட போயிடுவோம். ஏன்னா இந்த காரியங்கள் என் கூட நடந்திருக்கு. சரியா பிள்ளைங்களா? ஆனால் ஏசப்பா சொல்லும்போது அந்த அப்ப துண்டெடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியுமா? அப்படி போட முடியாதுன்னு சொல்லும்போது அந்த ஸ்திரீ எழுப்பி போயிருக்கலாமே, அடுதானே? ஏன்னா இவர் ஏசப்பா இப்படி பேசுறாங்க, அப்போ நம்ம எழுப்பி போயிடுவோம், நம்ம எதுக்கு இவர்கிட்ட கிடந்து நம்ம பிரயாசப்படணும் அப்படின்னு அந்த ஸ்திரீ விட்டுட்டு போனாங்களா? இல்லை. ஆனா ஏசப்பா மேல வச்சிருந்த விசுவாசம் பெருசு. அவங்க வச்சிருக்காங்க எப்படி விசுவாசம்னா, ஏசப்பா கிட்ட போனா மட்டும்தான் எனக்கு விடுதலை, வேற எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு விடுதலை இல்லை அப்படின்றது அந்த ஸ்திரீக்கு திட்டமும் தெளிவுமா அந்த லேடிக்கு எனக்கு தெரியும். அதனாலதான்
இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என் பிள்ளைய குணமே படுத்த முடியாது அப்படின்ற அந்த விஷயம் அந்த லேடிக்கு நல்லாவே தெரிஞ்சிட்டு. அதே மாதிரி தான் பிள்ளைங்களா, நம்ம வீட்டில் சில காரியங்கள் இருக்கும். நீங்களே ஒரு காரியத்தில் சிக்கிட்டு இருப்பீங்க, இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு காரியத்தில், ஸ்கூல் காரியங்கள்ல, டியூஷன் காரியங்கள்ல, உங்கள் வீட்டு காரியங்கள்ல, ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, சிக்குண்டு நீங்கள் இருப்பீங்க. அந்த சிச்சுவேஷனில் யார் உங்களுக்கு ஆதரவாக இருப்பா? நம்ம இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். சரியா? அதனால எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலை வந்தாலும், என் ஏசப்பா ஜெபத்தை கேட்கல, அதனால நான் ஜெபிக்க மாட்டேன், அதனால நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், நான் ஏசப்பாயை விட்டு பின்வாங்கிடுவேன்னு ஒரு நாளும் நீங்க தப்பு கணக்கு போடவே கூடாது. ஏசப்பா என்ன சொல்றாங்க? உன் விசுவாசம் பெரிது. சரியா? எந்த சூழ்நிலை வந்தாலும் ஏசப்பாயை நம்ம விட்டு போகவே கூடாது. தைரியமா விசுவாசத்தோட இருக்கணும். நம்ம அக்கா மாதிரி எவ்வளவு அழகா அந்த 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 டெரரிஸ்ட் அட்டாக்லாம் வரும்போது ஆண்டவர் நம்மளை வந்து எப்படி பண்றாங்க, பாதுகாத்துக்கிடுறாங்க. கொரோனாவே வந்துச்சு நமக்கு, அப்படிதானே பிள்ளைங்களா? கொரோனா டைம் வரும்போதும் எத்தனையோ பேர் இறந்து போனாங்க. ஆனா ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சிருக்க நம்மளை ஆண்டவர் பாதுகாத்தார். அதே மாதிரி தான் எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம விசுவாசத்தை நம்ம எப்பவும் காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் நம்ம வந்து விடவே மாட்டார். சரியா பிள்ளைங்களா? அதனால நீங்க யாருமே விசுவாசத்துல குறைவுள்ள பிள்ளைகளா இருக்கவே கூடாது. சரியா? எல்லாரும் கண்களை மூடுங்க, கைகளை கூப்புங்க. இப்ப விசுவாசம் நமக்கு குறையா இருக்கும் போது நம்ம ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா உங்க மேல வச்சிருக்க விசுவாசம் இன்னும் எனக்கு அதிகரிக்கட்டும்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்ணை மூடுவோமா? கண்களை மூடுங்க, கைகளை கூப்புங்க. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த ஸ்டோரியை இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த பைபிள்ல எழுதியிருக்கிற இந்த முத்தான வார்த்தைகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே, அந்த கானானிய ஸ்திரீயை குறித்து ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தை ஏசப்பா, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது அப்படின்னு சொன்னீங்க ஏசப்பா. ஆண்டவரே, அந்த கானானிய ஸ்திரீக்கு இருக்கிற அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அது வந்து குவெஸ்சன் மார்க். ஆண்டவரே ஏசப்பா, நாங்க விசுவாச குறைவுள்ள பாத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களை ஆண்டவரே நாங்க உங்க மேல வச்சிருக்க விசுவாசத்தை இன்னும் அதிகரிக்கணும் ஏசப்பா. எந்த சூழ்நிலைகளையும் ஆண்டவரே உங்களை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைமே எங்களுக்கு வந்தாலும் ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு ஆண்டவரே உங்க விசுவாசத்துல நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சண்டே கிளாஸ் ஆசீர்வதிங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரே அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த சண்டே கிளாஸை எடுக்கிற ஆண்டவரே அப்பா அபிரேகா அந்த டீமையும் ஆண்டவரே அப்பா ஸ்னோலினையும் ஆண்டவரே உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவன்தாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல குட்டீஸ், வசனம் படிக்குமா? நான் வசனம் சொல்ல நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. எபிரேயர் 11:1. நான் இன்னொரு அடி சொல்ல நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. எபிரேயர் 11:1. ஹலோ சிங்கி. அக்கா, எனக்கு என்னன்னே தெரியலக்கா, என் நெஞ்செல்லாம் படபடன்னு வருது. எனக்கு வேர்த்து 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 கொட்டுதுக்கா. கை கால்லாம் நடுங்கிட்டே இருக்குக்கா. அக்கா, உலகம் அழிய போகுதுக்கா. ஆமாக்கா, உங்களுக்கு தெரியாதாக்கா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எவ்வளவு சண்டை நடந்துட்டு இருக்கு. காஷ்மீர்லயோ ஜம்மு காஷ்மீர்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? அது டெரரிசம் அட்டாக் ஆனதுல இருந்து 7ஆம் தேதி மாக் ட்ரில்லாம் வச்சிருந்தாங்க அக்கா. 6ஆம் தேதி ராத்திரி காலையில 1:49 1:47 இந்தியாக்காரங்க
வாழலாமா? நீதான் பிள்ளைகளுக்கு பயப்படக்கூடாது, பிள்ளைகளா நம்ம எல்லாத்தையும் கடந்துருவோம், நம்ம இந்தியாக்குள்ள ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி விசுவாச வார்த்தையை கொடுப்போன்னு பார்த்தா நீ இப்படி அழுதுகிட்டே நம்புவேன்னு பாடிட்டு இருக்க. எனக்கு என்ன பண்ணே தெரியலக்கா. மாக்ட்ரில் சொன்ன நாள்ல இருந்து நான் வெளியில விளையாட கூட போலக்கா. வீட்டுக்குள்ளேயே பதுங்கி பதுங்கி இருக்கேன். அதான் மாக்ட்ரில்ல சொன்னாங்களா எதுக்காச்சும் கீழே போய் உட்காந்துக்கணும், லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு என் ரூம்க்கு லைட் போட்டு 2-3 நாள் ஆகுதுக்கா. சரி சரி, இதெல்லாம் ஓகே தான். ஆனா நீ இப்படி இந்த போர் அது இதெல்லாம் பயப்பட வேண்டாம். உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி தான் நம்ம கொரோனா வரச்சுலேயும் பயந்தோம். ஆனா நம்மளுக்கு நான் பணங்க பாரு, நீயும் நல்லா தான் இருக்க, நானும் நல்லா தான் இருக்கேன், நமக்கு ஒன்றும் ஆகலை தானே. அப்போ ஏசப்பா அப்போ நம்மளை காப்பாற்றினாங்க தெரியுமா? அப்போ நீ அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி நீ இப்போ விசுவாசம் இல்லாம இருக்க? ஆமாக்கா, இது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். பரவாயில்ல பரவாயில்ல, ஆனா நான் கண்டிப்பா ப்ரேயர் பண்ணியே தீருவேன்க்கா இதுக்காக. ஆமா சிங்கி, ஆனா இப்படி நம்புவேன் அப்படின்னு அழுதுகிட்டே பாடாம விசுவாசத்தோட ஏசப்பா கிட்ட ஏசப்பா இப்போ பாட்டு இருங்க பிரேயர் பண்ணணும். இப்போ பாருங்க பாட்டு நான் எப்படி படிக்கன்னு மட்டும் பாருங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. பிள்ளைங்களா, நீங்களும் என்ன மாதிரி இப்படி பயந்துட்டு இருக்கீங்களா? இல்லைன்னா உங்க மம்மி டேடி பயந்துட்டு இருக்காங்களா? எல்லார்ட்டையுமே சொல்லுங்க, பயப்படாதீங்க பயப்படாதீங்க. ஏசப்பா அந்த மாதிரி நம்மளை ஒருபோதுமே கைவிட மாட்டாங்க. நம்மளோட ஒரே ஒரு கடமை கிறிஸ்டியனா இருந்துட்டு என்னது தெரியுமா பிள்ளைங்களா, இந்த சண்டை இதுக்கு மேல எதுவுமே கண்டினியூ ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய சமூகத்துல அவரோட வேதத்தை தியானிச்சு அவங்க சமூகத்துல இருந்து ஏசப்பா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டையே வரக்கூடாது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒண்ணு தெரியுமா பிள்ளைங்களா, ஏசப்பாக்கு சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். சிறு பிள்ளைங்களே என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்ட்டுலாம் ஏசப்பா நிறைய சொல்லியிருக்காங்க. பிள்ளைங்களா, ஏசப்பா உங்களை எல்லாத்தையும் ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால நீங்க பண்ற ஜெபத்தை தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. அதனால நீங்க எல்லாரும் வீட்டுல பார்டர்ல நிக்கிற எல்லா அண்ணாமார்களுக்கும் எல்லாருக்குமே நீங்க ஏசப்பா அவங்கள சேஃப் கார்ட் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணி, நம்மளோட இந்தியா தேசத்துக்காக ப்ரேயர் பண்ணி சமாதானத்தோடையே எல்லாமே முடியணும்னு சொல்லிட்டு நீங்க அந்த நம்பிக்கையில விசுவாசத்துல நீங்க ப்ரேயர் பண்ணனா எல்லாமே ஆகும். பைபிள் என்ன சொல்லியிருக்கு, கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் உன்னால என்னது மவுண்டனை கூட நகர்த்த முடியும் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அக்கா ரைட்டு தானக்கா? ஆமா சிங்கி, நீ இப்ப சொன்ன தெரியுமா, இதெல்லாம் தான் விசுவாசமான வார்த்தைகள். அதை விட்டுட்டு அப்படி அழுதுகிட்டே திருப்பி பாடாதன்னு இப்ப நான் பாட்டு